திமுக அரசுக்கு மக்கள் பணிகளை செய்ய நேரமில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாடியுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் கார்த்தியாயினியை ஆதரித்து சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பரப்புரையாற்றினார். அப்போது 10 ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர், நெல், எள், சோளம், வேர்க்கடலை ஆகியவற்றிற்கு அதிக விலை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக காங்கிரசின் தோழமை கட்சியாக 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு நல்லது எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிய நிர்மலா சீதாராமன், மக்கள் பணிகளை செய்ய திமுக அரசிற்கு நேரமில்லை என சாடினார். தொடர்ந்து தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து வாகன பேரணி சென்றார். தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அவர், கச்சத்தீவு மீனவர்களின் பரம்பரை அதிகாரங்கள், சுதந்திரம் அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்தது திமுக அரசுதான் என குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு மாத்திரமல்ல, மீனவர்களுக்கு அவர்கள் பரம்பரையாக சென்று மீன் பிடித்த இடங்களை கூட இன்னைக்கு தாரவாத்து கொடுத்தாங்க. அன்னைக்கு தாரவாத்து கொடுத்ததை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசுறதில்ல திராவிட முன்னேற்ற கழகம்.